இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப் A is to B equal to 3 is to 7, அதே போல் B is to C equal to 7 is to 6, find the ratio between C and A அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா A is to B is to C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 7. ஓகேங்களா? இதை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது B is to C. ஸோ பிக்கு வந்து 7 இருக்குது, சிக்கு வந்து 6 வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா C is to A தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் B அப்படிங்கிறது காமன். பியோட வேல்யூ அப்படிங்கிறது 7 இருக்கிறதுனால இதே வேல்யூ நம்ம இங்கே வந்து நம்ம கோட் பண்ணிக்கிறோம். 7 இங்கேயும் 7 வந்து வந்துடும். ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 7 21, 7 × 7 49, 7 × 6 42. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம சிஏ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சி, இது வந்து ஏ. அப்போ இதுலேருந்து நம்ம சிஏ எடுக்கிறோம், சிஏ எடுக்கிறோம்னா 42 is to 21. ஸோ இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், 21 இங்கே 21 × 2 தான் 42. அப்போ இது 1 டைம் போச்சுன்னா இது 2 டைம் அப்படி நம்ம எடுத்து டேரெக்டாக போட்டுடலாம். 2 is to 1. அப்போ ஆன்சர் வந்து 2 is to 1. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 2 numbers 3 is to 4 and HCF is 4, their LCM isன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2 எண்களின் விகிதம் 3 is to 4, அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா. ஸோ அப்போது 3 is to 4 அப்படியே இருக்கட்டும். HCF equal to 4, LCM equal to என்ன? ஓகேங்களா? ஸோ HCFோட வேல்யூ நமக்கு 4ன்னு இருக்கிறதுனால இதை எடுத்து நம்ம இந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 × 4 equal to 12, 4 × 4 equal to 16. ஸோ இப்போ நமக்கு HCF இருக்குது, LCM நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் LCM × HCF equal to X × Y அப்படிங்கிற ஃபார்முலா படி 4 × LCM equal to 12 × 16. ஓகேங்களா? அப்போது LCM மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா 12 × 16 / 4. ஸோ இந்த 4ஐயும் இந்த 12ஐயும் அடித்தோம்னா 3. ஓகேங்களா? ஸோ 3 × 16 அப்படிங்கிறது 48. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48. நெக்ஸ்ட் கொஷின். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு. இதில் 108, 234. ஸோ இதுக்கு நம்ம HCF நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்கே 18, இங்கே 39 வரும். ஓகேங்களா? ஸோ 39 × 6 234. அது மாதிரி 18 × 6 108. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், காமனாக தேர்ட் டேர்மில் அடிக்கலாம். இங்கே 6 வரும், இங்கே வந்து 13 வரும். ஓகேங்களா? அப்போது HCF என்ன? 6 × 3 18 தான் வந்து HCF. இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம் 18. ஸோ இது அந்த ஃபார்முலாவில் அந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா 23x - 51. இப்போது 23 x - 51 equal to 18. இப்போ 23x மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் அங்கே கொண்டு போனோம்னா 18 + 51. மைனஸில் இருக்கிற 51 இந்த பக்கம் வந்தால் +51 ஆகிடும். 23x equal to 69. அப்போ x equal to 69/23, x equal to 3. ஆன்சர் 3 தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். இங்கே 80 மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஒரே ஒரு நாளில் 25% பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிறாங்க. அப்போது 80 × 25% ஆப்சண்ட் ஆகிறாங்கல்ல, அவங்க போயிட்டாங்க, வரலை, அவங்க வந்து கிளாஸில் இல்லை. வந்து பாக்கி எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 75% பேர் வந்து வந்திருப்பாங்க. இதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 80 மாணவர்கள் இன்ட்டு இந்த 25 போட்டக்கூடாது. 25 டிவிஷனில் 100ன்னு போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. இந்த
மொத்தம் 80 அப்படிங்கிறது ஒரு 100% வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் 25% வந்து வரல, அன்றைக்கி லீவு. இப்போ வருகை புரிந்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னா யார்? 75% வந்திருப்பான். 25% வந்து 75% வந்திருப்பான். அப்போ அந்த 75 இங்கே கொடுக்கணும். 75 டிவிஷனில் 100. நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இந்த 25 நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இது 25வது வாய்ப்பால் அடித்தோம்னா இங்கே 3, இங்கே வந்து 4. இந்த 4ஐயும் இந்த 80ஐயும் நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 20 வரும். ஓகேங்களா? அந்த 4ஐயும் 8ஐயும் அடித்தா 2 20. 20 × 3 60. அப்போ 60 ஆன்சர். இந்த சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு. இங்கே 2x2 74 4p12 23l48 இது என்னென்னா இருக்கட்டும். இங்கே என்ன ஆல்ஃபபெட் வருதுங்கிறது நம்ம போய் தேடக்கூடாது. XYW VUTSRன்னு சொல்லிட்டு XYW VUTSRQP ஒன்று ரிவர்ஸ்னு எழுதக்கூடாது. ABCDன்னு நம்ம ரீசனிங் பார்க்கும் போதே ஆல்ஃபா நியூமரிக்கெலாம் போயிட்டு நம்ம உடனே இங்கே எழுதுவோம். இது தேவையில்லை இந்த சம்முக்கு. ஏன்னா ஆன்சரை பாருங்களேன், ஆன்சரில் 4 ஹச் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹச்சுங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? இங்கே 34 34 30 30 இது நமக்கு வருமா இல்லை இந்த சைடு வருமானு பார்க்கணும். நம்ம பார்க்குறோம் இங்கே 2 7 14 23 பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்களேன், 2 4 12 48 ஈஸியாக இருக்கா? 2 இங்கே 4 இருக்குது. அப்போது இங்கே 2 × 2 இங்கே 2 × 3 அடுத்த நம்பர் வரதுக்கு 2 × 2 4 வருது, 2 × 3 12 வருது. அதுக்கு அடுத்தது இந்த 2 × 2 இங்கே 4 வரதுக்கு இந்த 4 × 3 12 வருது. அப்போது 12 × 4 12 × 4னா 48 வருது. ஓகேங்களா? அப்போ 48 × 5 அதுதான் அந்த நம்பர் வரணும். அந்த நம்பர் வந்து என்னென்னா 48 × 5 240. அப்போ 240 ஆன்சரில் பாருங்கள், இது 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் இதுதான் 34H. இதெல்லாம் நம்ம முன்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா 240ங்கிறது இங்கே 1 தானே இருக்குது. ஸோ இந்த லெட்டருக்கு அடுத்தது வர்றது 240. இப்படி தான் நம்ம ஸ்பீடாக சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். A number x is divisible by 13 when this number is divided by 16, 24 and 32 leaves a remainder 6. ஓகேங்களா? இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பரை 13ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஆன்சர் 4 இருக்கா? ஸோ 4ல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுங்களேன், 390. அது 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா டிவைட் ஆகும். 13 × 30 பார்த்தீங்கன்னா 390. 13 × 3 39. 0 அப்படிங்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கிறோம், 390 வந்துடும். அதுக்கு அடுத்தது மற்ற ஏதாவது நம்பர் வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து என்னென்னா டெசிமல் பாயிண்ட் வச்சு வரும். ஸோ அப்போ இது எதுவுமே கிடையாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இதே நம்பர் எடுத்து நீங்கள் 16லையும் 24லையும் 32லையும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம போடுவோம்ல 390 16 இப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 6 வரும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம் தான் அந்த மொதல் ரூல்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே டெசிமல் பாயிண்டில் வர்றதுனால. இல்லை இதுவுமே வந்து நமக்கு டிவைட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தனித்தனியாக எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே 390, ஏன்னா 13ஆல் டிவைட் ஆகும். இதே நம்பர் இதில் போட்டாலும் 6 தான் வரும். மற்ற நம்பர்லாம் வந்து டெசிமல் பாயிண்டில் போகும். அதனால் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீ-போ-கா காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ எது பெரிய ஈக்குவேஷன் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ 2x³ ஏன் எப்படி பெரிய ஈக்குவேஷன் சொல்லணும்னா, இங்கே x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. இதில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதுதான் பெரிய ஈக்குவேஷன். 2x³ - 5x² + 5x - 3. அடுத்தது இந்த இருக்கக்கூடிய ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 2x³ + 2x² - 2x + 4 இப்படி வரும்.
ஸோ இங்கே சைனை வந்து மாற்றுறோம், அப்போ தான் நம்ம அடிக்க முடியும். அப்படிங்கிறனால இங்கே வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் போடுறோம், இங்கே மைனஸு, இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். அப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால நம்ம அடிச்சிடறோம். ஸோ இதில் வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 7x² + 7x - 7. இதுதான் வந்து HCF. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 7x² + 7x - 7 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பினில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில், ஓகேங்களா, அதாவது 16% பாய்ஸ் 8% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் கேட்டால் இந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ். இப்போது பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் 16% பாய்ஸ் வந்து 16% ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணவங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்க? அப்போ 100%ல் 16% போயிடுச்சுன்னா பாக்கி வந்து 84% பாஸ் பண்ணியிருப்பாங்க பாய்ஸ். கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஃபெயிலாக போயிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி 100%, சதவீதம்னாலே 100 தான், அந்த 100ல் 8% ஃபெயிலாக போயிட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணவங்க 92% இருப்பாங்க. அப்போது கேர்ள்ஸ் ஜீன் போடுறேன், 92% பாஸு, பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84% வந்து பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்குறாங்க, 5:3ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 5:3 அப்படிங்கிறது நம்ம அப்படியே வச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5:3 நம்ம என்ன பண்ணலாம், (50:30) ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பர்சன்டேஜ் இங்கே கண்டுபிடிக்கிறதுனால கீழே நம்ம 100ஆல் போட்டு நம்ம அடிக்கணும். ஸோ அதனால் 500:300 அப்படிங்கிறது மாதிரி மாற்றிக்கலாம். இப்படினாலும் ஈஸி தான். ஸோ பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன, 500 பாய்ஸு 300 கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த பர்சன்டேஜ்லேருந்து நம்ம 100 அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 500 பாய்ஸில் 84% தானே பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ 84 டிவிஷனில் 100, இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு -100 எடுத்துக்கிட்டோம். 5 × 84, ஓகேங்களா? 5 × 84 அப்படிங்கிறது 420. அதே போல் 92% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா கேர்ள்ஸு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கேர்ள்ஸ் நான் சொல்லியிருந்தேன்னா 300 கேர்ள்ஸ் × 92 டிவிஷனில் 100, இந்த 0 கேன்சல் ஆகிடுது. 3 × 92 அப்படிங்கிறது 276. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து 696 பேர். ஓகேங்களா? இந்த 696ல் நம்ம பாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே 2 பேரும் சேர்ந்து தான், பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பாஸ் பர்சன்டேஜ் கேட்கல, மொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களில் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 0 ஆக்கி 50 ஆக்கினாலும் சரி, 2 0 போட்டு 500 ஆக்கினாலும் சரி, இல்லை 3 0 போட்டாலும் சரி, வேல்யூ அப்படிங்கிறது மாறவே மாறாது. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 696 பாய்ஸும் கேர்ள்ஸும் பாஸ் ஆனவங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஓவராலாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 696 மொத்தமாக பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் 50 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு தான் போடணும். நீங்கள் 500 எடுத்தாலும் சரி, இல்லை 5000 எடுத்தாலும் சரி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம், 800 டிவிஷனில் 800, மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 800 பாய்ஸும் கேர்ள்ஸில் மொத்தம் 696 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க × 100. இப்போது இந்த 0 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுது. இந்த 8ஐயும் இந்த 696ஐயும் நம்ம அடித்தோம் அப்படின்னா 87 வரும். அப்போ 87 பேர் பர்சன்டேஜ் பாஸ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 முறையான பகடைகள், 2 unbiased dice are rolled once. Find the probability of getting the product of the face value is 4 and the difference of the face value is 5. ஓகேங்களா? இங்கே R அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெருக்கல் பலன் 4, அதாவது 2 தாயக்கட்டையை உருட்டுறோம். இந்த 2 தாயக்கட்டை, ஒரு தாயக்கட்டை அப்படின்னா 6 முகம் இருக்கும். 1 தாயம் உழுவும், இல்லைன்னா 2 உழுவும், 3 உழுவும், 4 உழுவும், 5 உழுவும், 6 இது வேணாலும் உழுவும். இன்னொரு தாயக்கட்டையிலையும் அதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். நம்ம உருட்டும் போது ஒரு தாயக்கட்டையில் 1, இன்னொரு தாயக்கட்டையில் 4, இந்த மாதிரிலாம் உழுவலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டிகிட்டே இருக்கும் போது இந்த 2 தாயக்கட்டையும்
வர வேல்யூ இருக்குல்ல அதை மல்டிப்ளை பண்ணால் 4ம் இன்னொன்று மைனஸ் பண்ணால் 5ன்னு வரணும். ஓகேங்களா? இங்கே வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் கடைசியில் சொல்கிறேன் என்னென்னு. அப்போ எதை ரெண்டுத்தையும் 2 தாயக்கட்டையை கையில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் உருட்டுறீங்க. ஒரு தாயக்கட்டையில் தாயமும் இன்னொரு தாயக்கட்டையில் 4ம் விழுந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அதே போல் இன்னொரு சான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு லெஃப்ட் ஹேண்டு தாயக்கட்டையில் 4ம் இன்னொரு தாயக்கட்டையில் 1 விழுந்தா 4. இன்னொரு எப்படி சான்ஸ் இருக்குன்னா 2 2. ஒரு தாயக்கட்டையில் 2 இன்னொரு தாயக்கட்டையில் 2 விழுந்தாதான் 2 × 2 4. இதோட பெருக்கல் பலன் 4, மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ இப்படி இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், ஓகேங்களா, ஸோ இந்த பெருக்கல் பலன் 1:4, 1,4, 4:1, 2,2. ஸோ இந்த 3 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த 3 டிவிஷனில் ஒரு தாயக்கட்டைக்கு எத்தனை முகம் இருக்குது, 6 முகம் இருக்கா, 1லேருந்து 6 வரையும் விழுவுமா, அப்போ 2 தாயக்கட்டை இருக்கா, அப்போ 6 × 6 36. ஓகேங்களா, 36 நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து பெருக்கற் பலன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு தாயக்கட்டையில் 6 இன்னொரு தாயக்கட்டையில் 1, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 5, இன்னொரு தாயக்கட்டையில் 1 இன்னொரு தாயக்கட்டையில் 6, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 5. இங்கே வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறோம், -5 அப்படிலாம் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? 6ல் 1 போச்சுன்னா 5, அந்த மாதிரி 1 மொத்தம் 6 இருக்குது, அதில் வந்து 1 போச்சுன்னா அதுவும் வந்து 5 தான். இப்போ இதோட சான்ஸ் அப்படிங்கிறது 2. அதே மாதிரி 2 தாயக்கட்டைங்கிறதுனால 36, P = 36. அப்போ P ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தீஸ் வேல்யூஸ். ஓகேங்களா? அப்போ 3/36 முதல்ல கிடைச்சது. இங்கே அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 2 டிவிஷனில் 36 ரெண்டாவது வேல்யூ. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 5 டிவிஷனில் 36. இப்போ 5/36 அப்படிங்கிறது ஆன்சர். 2 தாயக்கட்டை அப்படிங்கும் போதே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடணும், ஒரு தாயக்கட்டையில் 6 இன்னொரு தாயக்கட்டையில் 6, 6 × 6 36ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்போ இந்த 4 வேல்யூவில் 2 வேல்யூ என்னவா இருக்குது, 36 டிவிஷனில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் டிவிஷனில் 36 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ண வேணாம், டைரெக்டாக 36 கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இங்கே ஒரு வேளை 6ன்னு மட்டும் இருந்ததுன்னா டைரெக்டாக 2 டயஸ், ஒரு டயஸுக்கு 6 ஃபேஸ், 6 × 6 36. அப்போ 36 5/36 ஆன்சர். எந்த ஒரு சமம் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். இங்கே 2 36 இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ 5/36 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1 + 3 + 5 and so on +55. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஒற்றைப்படை என்ன இருக்குது, 1 3 5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n². அப்போ n கண்டுபிடிக்கணும்ல, n கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், n = L - A டிவிஷனில் D + 1. அப்போ n = என்னங்கிறது என்ன, Lங்கிறது லாஸ்ட் நம்பர் 55 மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர் டிவிஷனில் D. டிங்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஸு, ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். அதாவது பக்கத்து நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 2ன்னு வரும் பாருங்க. அடுத்தடுத்த நம்பருக்கு போடும்போது 2 தான் வரும். மைனஸ் பண்ணோம்னா 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2. அப்போது இங்கே 2 + 1. 55 - 1 அப்படிங்கிறது 54 டிவிஷனில் 2 + 1. இந்த 2வையும் இந்த 54ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 27. 27 + 1 28. அப்போ n = 28. n² என்ன, 28². 28 × 28 784. அப்போ ஆன்சர் வந்து 784 தான் ஆன்சர். The next term in the given sequence அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0 2 24 252 3120. ஓகேங்களா? அதாவது இப்படி ஒரு நம்பர் சீரீஸ் போகுது, அதாவது இவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. 0ல் ஆரம்பிக்குது, அடுத்தது 2 இருக்குது, ஓகே. அதுக்கு அடுத்தது 2 டிஜிட் நம்பர், அடுத்தது 3 டிஜிட் நம்பர், அடுத்தது 4 டிஜிட் நம்பர், இப்படி படாவாக போயிட்டுருக்கு, பெருசாக போயிட்டுருக்கு. அப்படின்னாலே இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயரில் இருக்கும், அப்படின்னா க்யூபில் இருக்கும். பவர் டு பவர் அதை மல்டிப்ளை பண்ணாத இந்த மாதிரி பெரிய நம்பர் வரும். ஓகேங்களா? இப்போ 0 இருக்குது, இந்த 0 வரணும், அதுக்கு அடுத்தது 2 இருக்குது. இந்த மாதிரி 0 2 இப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனிதிங் பவர் 1. அப்போ 1 பவர் 1 ஒன்று தான், 1 × 1 1 -1.
இப்போ 1ஓட 1 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அடுத்த நம்பர் பாருங்கள் 2 2 பவர் 2 2 2 சார் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. அடுத்தது 3 பவர் 3 3 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 மைனஸ் 3 24 இந்த சீக்வன்ஸ் பாருங்க 0 2 4 அப்படின்னு வருதுங்களா 0 2 4 வருதா இப்படி தான் அன்சோ ஆன் போகும் ஓகேங்களா. அடுத்தது இது வந்து 1ஓட வேல்யூ இது 2ஓட வேல்யூ இது 3ஓட வேல்யூ இது 4 இது 5 அடுத்தது நேரம் நம்ம என்ன போயிடலாம் 6க்கு போயிடலாம் 6 பவர் 6 மைனஸ் 6 இப்போ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்னம்னா 4 6 6 5 6ன்னு வரும். அதோட மைனஸ் 6 நம்ம போட்டோம்னா 4 6 6 50 46650. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க இந்த சீரிஸ் ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சக்சஸிவ் நம்பர்ஸ் ஹாவ் எ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஈச். 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? இங்கே 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்தடுத்த நம்பரில் பார்க்கும்போது எது வந்து 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2 வித்தியாசம் வரணும். 6ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 2 வித்தியாசம் வருமா? அடுத்தது 4 1 3 தான் வரும். கிடையாது 1 2 கிடையாது 1 தான் வரும். 2 2 போனால் 0 2 8 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்தது 8 7 கிடையாது 7 4 கிடையாது 3. இப்போ 4 2 வருதா இது ஒரு பேர் 2 வித்தியாசம் வரும். அடுத்தது 2 1 அப்படின்னா 1 தான் வரும். 1 5 கிடையாது 4 5 3 பார்த்தீங்கன்னா இது ஒரு 2. அப்போ மொத்தம் 3 பேர் 3. இந்த கொஸ்டின் பாருங்க DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரிசையானா வரிசையாகவே கிடையாது ஆர்டர் மாற்றியாக உட்காந்துருக்கலாம் ஆனால் வரிசையாக உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் ஆர்டரே வரும். I and M ஆர் இன் சென்டர் F and D ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்டு. I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் இங்கே தான் நம்ம எழுதணும். ஐயும் எம்மும் நடுவில் எழுதிக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் 2 4 6 பேர். அப்போ ஐயும் எம்மும் நடுவில் வந்து உட்காந்துருக்கிறான். எஃப்பும் டியும் முதலிலும் இறுதியிலும் உட்காந்துருக்கான். ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறான் எஃப் டி வந்து கடைசியாக உட்காந்துருக்கிறான். ஜி என்பவர் டியின் இடது புறத்தில் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடது புறத்தில். இப்போ டி இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னா அவனோட இடது புறத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் உட்காந்துருக்கா? ஜி வந்து உட்காந்துருக்கான். இங்கே ஜி என்பவர் டியின் இடது புறத்தில் அப்படின்னா ஸோ எல்லாரும் வந்து இப்போ நம்மளை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டி மனுஷன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னா டி வந்து டியோ கடைசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவன் நம்மளை பார்த்த மாதிரி உட்காந்தா அவனோட பேச்சாங்கை பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து யார் வரும்? ஜி வரக்கூடாது. ஏன்னா டி தான் இங்கே லாஸ்ட்டு ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எஃப் அண்ட் டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்டு. எஃப்பும் டியும் ஆகியோர் முதலையும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளர்னா எஃப் முதல்ல உட்காந்துருக்கலாம் இல்லை கடைசியாக உட்காந்துருக்கலாம். டி முதல்ல உட்காந்துருக்கலாம் இல்லை கடைசியாக உட்காந்துருக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ ஐயும் எம்மும் சென்ட்ரு டி முதல்லையும் எஃப் கடைசிலையும் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ டியும் எஃப்பும் தான் பேர் வந்து ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட் தப்பாக வருது. இப்படி பார்க்கும்போது டி நம்மளை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னா டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு டியோட இடது கை பக்கம் அப்படிங்கும்போது இது ரைட் ஹேண்டு இது லெஃப்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜி வந்துடுவான் கரெக்டுங்களா. இடது புறத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னால் எஃப்பின் வலதுபுறம் எஃப்போட ரைட் ஹேண்ட் சைடு தானே. எஃப்போட வலதுபுறம் யார் அமர்ந்திருப்பான்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது யார்? ஹச் மட்டும் இருக்கும். அப்போ ஹச் மட்டும் தான் ஆன்சர். இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த சம் பாருங்க இஃப் ஏ ஈக்குவல் டு 26 சன் ஈக்குவல் டு 27 தென் கேட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதை ஏங்கிறது 26 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ஃபபெட்டில் A to Z எடுத்துக்கிட்டோம்னா 26 எழுத்துக்கள் இருக்கா. அப்போ ஏக்கு 1 கொடுத்தா இசட்டுக்கு வந்து 26 எழுத்துக்கள் கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். இதுவே ஏக்கு 26 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இசட்டுக்கு 1ஆம் நம்பர் முடியும். அப்போ எப்படி இல்லைன்னா இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ் ஆர் கியூ பி ஓ என்எம் எல்கேஜே ஐஹெச் ஜிஎஃப்இடி சிபிஏ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைகீழாக எழுதி வச்சோம்னா இங்கே இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு ஏ வரைக்கும் 26 நம்பர் வந்து போடுவோம் ஓகேங்களா. இப்படி போடும்போது எஸ்ஸோட வேல்யூ இருக்குல்ல எஸ்யூஎன் எஸ்ஸோட வேல்யூ வந்து 8ஆகவும் யூவோட வேல்யூ வந்து 6ம் என்னோட வேல்யூ வந்து 13 வரும். இதை கூட்டினா 27. அப்போ கேட்டோட வேல்யூ
இந்த கேட்டோட வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா கேட்டு ஏ வந்து 26னா பி வந்து 25, சி வந்து 24, சி வந்து 24, ஏ வந்து 26, டியோட வேல்யூ என்ன 7. இது மூணுத்தையும் கூட்டினோம்னா 57. அப்போ ஆன்சர் 57. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி இஸ் கிவன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அப்போ ஏவும் பியுக்கான ரிலேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு, பிக்கும் சிக்கான ரிலேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா. ஆனால் ஏக்கும் சிக்கும் நாட் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி. அப்போ இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பி தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இங்கே ஆண்டு வட்டிங்கிறது ஏக்கும் சரி பிக்கும் சரி 4% தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து ஒரு கூட்டு வட்டி. ஓகேங்களா. என்ன ஏக்கு வந்து 6 வருஷத்தில் கிடைக்கிற தொகை பிக்கு வந்து 8 வருஷத்தில் கிடைக்கிற அந்த தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இங்கே மொத்த அமௌண்ட்டுங்கிறது 2602. இதில் தான் ஏவோட ஷேரும் இருக்குது, பியோட ஷேரும் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2602 இது வந்து 2 பேரோட ஷேர், ஏவோட ஷேரும் பியோட ஷேரும் இருக்குது. ஏவோட வேல்யூ எவ்வளோ நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிறோம். ஆனால் பியோட வேல்யூ என்னென்னு தெரியும். ரெண்டுமே நமக்கு இந்த 2602 தான் இருக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதணும்னா ஏவோட வேல்யூ எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம், பியோடக்கு மொத்த வேல்யூ கொடுத்துக்கிறோம். 2602 கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எக்ஸ் இங்கே ஒரு 5 ரூபா ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாயை இந்த ஹோல் நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பியோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எந்த வேல்யூன்னு தெரியாது. அதனால் அந்த எக்ஸை இங்கேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏவோட வருஷம்னா 6 வருஷம், பியோட வருஷம் அப்படின்னா அது 8 வருஷம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 4% வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? சிஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் n. இப்போது ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறனால எக்ஸ் இன்ட்டு 1 + 4 டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இங்கே ரெண்டாவது இதில் பியோட வேல்யூ வந்து 2602 மைனஸ் எக்ஸு, பிக்கு பதில் எழுதுகிறோம். ஓகேங்களா. இந்த பிக்கு பதில் நம்ம எழுதுகிறோம். இது ஏவோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ. மைனஸ் எக்ஸு ப்ராக்கெட்டில் 1 + 4 டிவிஷனில் 100 டு தி ஹோல் பவர் 8. ஏன்னா 8 வருஷம்ல, அதனால் 8 எழுதிக்கிறோம். இதை நம்ம மேற்கொண்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ் 1 + 4 டிவிஷனில் 100. இங்கே நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூவை எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா. நம்ம இதில் தான் எழுதியிருப்போம் பாருங்கள். 2602 மைனஸ் எக்ஸு 1 + 4 டிவிஷனில் 100 அப்படிங்கிறது எழுதியிருப்பான். ஓகேங்களா. ஸோ இப்படி எழுதிட்டு இது இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் நம்ம கொண்டு வரும்போது 8 - 6 2 ஆகிடும். ஓகேங்களா. இல்லை டிவிஷனில் போட்டு நம்ம அடித்தாலும் இதே தான் வரும். 8 - 6 இங்கே 2 ஆகிடும். அகைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4ம் இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே 25 வந்துடும். ஓகேங்களா. அப்போ 25 × 1 25 ப்ளஸ் இங்கே 1 இருக்கிற மாதிரி தான் அர்த்தமாகும் 26. இங்கே மேலே 2 இருக்கிறதுனால 26 டிவிஷனில் 25 இன்ட்டு 26 டிவிஷனில் 25. ஏன்னா இங்கே மேலே இங்கே 2 இருக்கிறதுனால 2 தடவை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அகைன் வந்து பாருங்கள்,
இப்போ இந்த 25 into 25 அப்படிங்கிறது 625. இந்த 25 into 25 வந்து 625. அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிடும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா இங்கே எழுதுறேன் பாருங்கள், வேறு கலர் மாற்றிக்கிறேன். 625 அங்கே இருக்கிற எக்ஸு ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இந்த வேல்யூ. இந்த 26 into 26 அப்படிங்கிறது 676 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 625 டிவிஷனில் 676 இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ இந்த ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூ ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போகுது. ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கும் போது என்ன வரும்னா 0.924x. இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும், ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். அப்புறம் ஈக்குவல் டு 2602ன்னு வரும். இப்போ இப்போ 0.924x ப்ளஸ் வெறும் எக்ஸ் இருக்குது. வெறும் எக்ஸ் இருக்கிறனால இங்கே 1x இருக்கிறது அர்த்தமாகும். ஸோ அந்த ஒன்னையும் இந்த 0.924 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 1.924x ஈக்குவல் டு 2602ன்னு வரும். புரியுதுங்களா? அடுத்தது நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2602 டிவிஷனில் இந்த 1.924 வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1352ன்னு வரும். இது எக்ஸோட மதிப்பு. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஏவோட மதிப்பு. இப்போ 1352 அப்படிங்கிறது ஆன்சர். 1352 எங்கே வருதோ அதுதான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 1352 மைனஸ் 2602 இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1250 கிடைக்கும். இங்கே பாருங்கள், பியோட ஆன்சர் 1250. அப்போ டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு பகடையை வந்து 4 முறை உருட்டுறாங்க. அது உருட்டுறது இங்கே கீழே இருக்குது, இப்படி தான் வந்து உழுவுது. 2ஓட எதிர்பக்கம் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 அப்படிங்கிறது எல்லாத்துலையும் எடுத்துக்கிறோம். இதில் இருக்குது 2 இருக்குது, இது 3ல் 2 இல்லை, இதில் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ மற்றதில் எல்லாம் வந்து 3யும் 5யும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2வது டைஸில் வந்து 2 இருக்கா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது இதே போல் மற்றதில் 1 இருக்கா, அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமா? 1 கிடையாது. ஓகேங்களா? 3 இருக்குது. இங்கே 3 நம்ம அடிச்சிட்டோம், அந்த மாதிரி இங்கேயும் நம்ம 3 அடிச்சிடணும். அடுத்தது 3வது டைஸில் 2 இருக்குது. 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 6ம் 5 இருக்குது. 5 நம்ம இன்னொரு இதில் இருந்து அடித்தாச்சு, 6 மட்டும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 1 வராது, 6 வராது. பாக்கி இருக்கிறது 4. ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 டைஸ் இருக்குது. 4 ஒரே டைஸை 4 தடவை உருட்டுறாங்க. 2க்கு பக்கத்தில் எதிர்பக்கம் இருக்கிறத கேட்குறாங்க. இது 2க்கு சைடில் இருக்கிற நம்பர் 3, 5. 2 மட்டும் மார்க் பண்ணி வச்சிடறோம். முதல் டைஸில் 2க்கு பக்கத்தில் இருக்கிற 3, 5 இது பக்கத்தில் இருக்கிறதுனால எதிர்பக்கம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அடிச்சிடறோம். இங்கே 3, 5 இருக்கிற மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் 3, 5 தேடி தேடி அடிச்சிடறோம். 3வது இதில் வந்து 2 கிடையாது. ஓகேங்களா? 3, 5 மட்டும் இருந்து அடிச்சிடறோம். 2வது டைஸில் 1, 3 அடித்தாச்சு, 1 இருக்குது. 4வது டைஸில் வந்து 6 இருக்குது, அதுவும் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் அதுவும் வராது. 3வது டைஸ் பாருங்கள், 2 இல்லை, அந்த சைடு போயிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 4 தான் வந்து ஆன்சர். இப்போ ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். தொடர் வரிசையின் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் 7 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அடுத்தது 7 எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா அடுத்த ப்ரைம் நம்பர் 11. 11 + 1 12. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே சீக்வன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். 19 அவனே வந்து ப்ரைம் நம்பரை டேரெக்டாக வந்து கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 23 + 1 24. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், 43 வந்து கொடுத்துருக்குறான். அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 47
prime number plus 1 48. 48 is the answer. இந்த சம் பாருங்க, the whole term anything power 0 இருக்கு. anything power 0 அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? இன்டூ இந்த வேல்யூ பாருங்களேன், எல்லாமே பவரில் -1 இருக்கிறதுனால டிவிஷனில் நம்ம போட்டு எழுதலாம். அப்போ எப்படின்னா 1/4 ப்ளஸ் 1/4 வரும். 4 power 2 4 into 4 16 ப்ளஸ் 1/4 power 3 4 into 4 into 4 64. இதுக்கு நம்ம எல்சிஎம் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னா 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1ன்னு வரும். டிவிஷனில் 64. இந்த 64 வச்சே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இதனால இதை ஆட் பண்ணாலும் 21 டிவிஷனில் 64 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? 21 divided by 64 is the answer. Next question பாருங்க. The average mark of 25 students was found to be 78.4. Later on it was found that score of 96 was misread as 69. Find the current mean marks. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. 96 இங்கே 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டதெனில் மதிப்பெண்களுக்கான சராசரியை காண்க. ஸோ இப்படி இருக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 இன்ட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆவரேஜ் மார்க் 78.4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதிலிருந்து எதை கழிக்கிறோம் அப்படின்னா, இந்த தவறுதலாக வந்து சொல்லிட்டாங்களே 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது, அதை வந்து கழிக்கிறோம். 69 கழிச்சிட்டு 96 கூட்டிக்கிறோம். ஹோல் டிவைடட் பை அந்த டோட்டல் 25. ஸோ இப்படி போடும்போது இந்த மேலே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1960. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் சைன் போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 27 வந்து கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 25. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1987 டிவிஷனில் 25. இது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கும் போது 79.48 வரும். ஓகேங்களா? அப்போ 79.48 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABC மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1:3 சரி 1/3 1/4 1/5 1/6 ஆகிய விதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஸோ அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LCM வந்து கண்டுபிடிக்கணும். இந்த உள்ளே இருக்கிற இந்த டிவிஷனில் இருக்கிற நம்பர்லாம் தூக்கி போடுவோம் உள்ள 3 4 5 6. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாரி எல்சிஎம் எடுத்தோம்னா 3 எடுத்தோம்னா 1 4 5 இங்கே 2 வரும். அடுத்தது இங்கே 2 போட்டோம்னா 1 2 5 இங்கே 1 வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது LCM equal to 3 into 2 into 2 into 5 வந்து வரும் equal to 60. இப்போ 60 அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா மேலே 3 into 20 60 is to 15. இந்த நம்பர் பாருங்கள் 3 4 5 6 இருக்குல்ல, அதுக்கு அது மாதிரி 5 into 12 60 is to 6 into 10 60. ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 20 + 15 + 12 + 10 ஈக்குவல் டு 57. அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்கள் 57. நெக்ஸ்ட் சம்மு. If the ratio formed using the numbers 2, 5, x, 20 are in the same order proportion, then value of x is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே 2, 5, x, 20 in the same order of proportion அப்படின்னா 2:5 equal to x is to 20. Yeah, 2/5 equal to x divided by 20. 2 into 20 divisionல 5 equal to x. ஸோ இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம்னா 4 2 are 8 equal to x. அப்போ 8 is the answer. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம். 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16 2/3 அப்படிங்கிறது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா 16 × 3 அப்போது 48 மேலே இருக்க 2 ஆட் பண்ணோம் +2
டிவிஷனில் திரும்ப 3 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50/3. இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா 100ன்னு மாற்றிக்கும். அப்போ இப்படி தான் வந்துடும். ஸோ ஃபார்முலா என்ன? PNR டிவைட் பை 100 68,000 இன்ட்டு 9 மாதங்கள் வட்டி. மாதங்களை கொடுத்தோம்னா 9/12 வரும் வருஷங்களை மாற்றுறதுக்கு. இன்ட்டு 50/3 இன்ட்டு 100. இப்போது இதை 3ஆல் அடித்தோம்னா 3, இதை 3ஆல் அடித்தோம்னா 4. இந்த 4ஐயும் 68,000 நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 17,000. ஓகேங்களா? ஏன்னா 4ஐயும் 68 அடித்தா 17, இந்த 3 ஜீரோ அப்படியே இருக்கும். இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல், இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல். மீதி என்ன இருக்கும்? 170. இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 170 இன்ட்டு 50. 170 இன்ட்டு 50 அப்படிங்கிறது 8,500. அப்போ ஆன்சர் 8,500. தேங்க்யூ.